ஹாய் உறவுகளே, காலை இனிய வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தான் டீ சாப்பிட்டோம். முறுக்கு அதில் போட்டு நலச்சு டீ சாப்பிட்ருக்கோம். மிச்சம் முறுக்கு சும்மாலாம் டீ இறங்காதுங்க எங்களுக்கு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3ஆவது நாள் ஐயப்பன் சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கு ஏற்றிருக்கிறோம். பார்க்குறீங்களா? ஏதோ எங்களால் தெரிஞ்ச அளவில் நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். நம்ம நம்மளால் முடிஞ்சதை வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணால் போதுங்க. பற்றியல்ல, நம்ம ரொம்பலாம் வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னு இல்லை. நம்ம எப்படி பண்ணாலும் ஐயப்பன் சாமி ஏற்றுக்க நம்ம தகுதிக்கு ஏற்றாப்புல. நாங்கள் எப்படின்னா இந்த பாக்கெட்டில் பற்றியெல்லாம் அந்த பழங்கையெல்லாம் கலந்து ஒரு 10 ரூபாய்க்கு வச்சுருப்பா பற்றியல. அந்த பாக்கெட்டு வாங்கி அதை உடச்சி கொட்டி ஒரு பாட்டிலில், ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொட்டி வச்சுட்டு, பாலும் வாழைப்பழம் இருக்குது பற்றியெல்லாம் அதை கட் பண்ணி அந்த பாலிலே போட்டு அதை ரெண்டையும் வச்சு தான் நான் பூஜை பண்ணியிருக்கேன். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில். அப்புறம் நல்லபடியாக நம்ம சாமியில் மலை ஏறி சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்போ தான் பஸ்ஸுக்கு போயிருக்கிறாள் அவங்க. இன்னும் போகிற கோயிலுக்கு ஊரம் போயிட்டு வீடு சேரணும்னு நாங்கள் உசுரை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்தால் தான் எங்களுக்கு உசுரே வரும். ஏன்னா நம்ம போகிறது வாரதெல்லாம் நம்மளுக்கு இப்போலாம் சாதாரணமாக ஈஸியாக எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் எங்களை பொறுத்தளவில் அவங்க போயிட்டு வீடு வந்ததே ஜென்மம் மாதிரியே. அது வரைக்கும் நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க எப்படி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாலோ அதே ஓடி நம்மளும் கும்பிடணும். மனசார நம்ம வேண்டிக்கணும். அவங்க வீட்டுக்கு வரந்தொட்டி நம்ம மனசார சாமியை வேண்டிக்கிட்டு 2 நேரமும் குளிச்சுட்டு 2 நேரம் அதே மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிடணும். ஆனால் 2 நேரமும் சாயந்தரமும் அந்த மாதிரி பழங்க இது மாதிரிலாம் வச்சு கும்பிடணும்னு ஒன்றும் இல்லை. காலையில் பால் பழம் இதுகளை வச்சு கும்பிட்டாவே போதும் நம்மளுக்கு. ஒரு சில பேர் 2 நேரம் வச்சு கும்பிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ வசதி கிடையாது. அதெல்லாம் நம்ம கும்பிட்டா, நான் எப்படி கும்பிட்டாலும் ஐயப்பன் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். அது மாதிரி நீங்களும் வீடு நல்லபடியாக வரணும்னா நீங்களும் வேண்டிக்கங்க. நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா பஸ்ஸுக்கு வர போகிறாங்க. இனிமேல் சுற்றுற கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வருவாங்க. நாளைக்கு தாங்க வருவாங்க. இப்போ தாங்க எனக்கு நேற்று ஃபுல்லாக ஃபோனே எடுக்கலைங்க. 2 சாமியுமே எடுக்காமல் இருந்தோன்னா அவ்வளோ கஷ்டம். எனக்கெல்லாம் ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. தூக்கமே வரல. சத்த நேரம் படுத்து தூங்குவோன்னு பார்த்தா தூக்கமும் வரல. ஃபோன் எடுக்காமல் இருந்தவொடனே அங்கே டவர் கிடைக்கவே கிடைக்காதான். இப்போ சாமி கும்பிட்டு இன்றைக்கி காலையில் தாங்க 6 மணிக்கு அடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு உசுரே வந்துச்சு பார்த்துக்கோங்க. சரிங்க, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.